வணக்கம். நான் உங்கள் டாக்டர் சி பாலாஜ். இன்றைய பதிவு பார்த்தீங்கன்னா, வெயிட் குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதிவுன்னு பார்க்கலாம். இது வந்து 1 மாசத்துல கண்டிப்பா குறையும். அதாவது 5 கிலோ தாராளமா குறைக்கலாம். இதுல காலையில ஒரு 20 நிமிடம் செய்யலாம். அதேபோல சாயந்தரம், மாலையில ஒரு 20 நிமிடம் செய்யலாம். உணவு உண்ட பிறகு செய்வது என்றால், ஒரு 3 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யப்பட வேண்டும். லிக்விட் டயட்டா எடுத்தீங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் கழித்த பிறகு செய்யலாம். யோகான்றது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உடல்நிலை சரியில்ல, ரொம்ப டயர்டா இருக்கு. அதுபோல் நிலைகள்ல யோகாசனம் செய்வது தவிர்க்கப்பட வேண்டும். பெண்கள் வந்து மாதவிலக்கு அடைந்த நாட்களில் அந்த 3 நாளோ இல்ல 5 நாட்களோ யோகாசனம் செய்ய வேண்டாம். நம்ம வந்து பெட்ஷீட்டோ இல்ல பாயோ, மேட்டோ பயன்படுத்தி யோகாசனம் செய்வது தவறில்ல. அதேபோல இதுல எனக்கு ரொம்ப ஃப்ளெக்சிபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். அதாவது நம்ம ஒரு ஆசனம் செய்யும் பொழுது முழுமையாக ஒரே டைம்ல செய்வது சற்று கடினமான ஒரு விஷயம். டே பை டே செய்ய செய்ய அந்த ஆசனம் என்பது உங்களுக்கு பூர்த்தி அடையும். அதனால எடுத்த உடனே எனக்கு இந்த ஸ்ட்ரெச் வரணும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்க வேண்டாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு எஃபெக்ட் குடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு குடுங்க. தவறு என்பது கிடையாது. அதே போல நம்ம உடம்புல அந்த கழிவு பொருள் என்பது உள்ள இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நாளைக்கு 2 தடவை மலம் என்பது கழிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம். கழிவு பொருள் எந்த அளவுக்கு வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு வந்து உடல் ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். மனசும், மனமும் சுத்தமாக இருந்தால் எந்த ஒரு நோயும் வராது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் பார்க்கலாம். வெயிட் வந்து எதுக்காக இன்கிரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல பாருங்க. அதாவது நம்மளுடைய ஜீன் ஓரியன்டடா உங்களுடைய அம்மா, அப்பா, அவங்களுடைய அம்மா, அப்பா வந்து உடல் பருமன் அதிகமா இருக்காங்க அப்படின்னா, நம்ம வெயிட் குறைக்கிறதுன்றது அந்த அளவுக்கு குறைப்பது என்பது வாய்ப்பு கிடையாது. கொஞ்சம் வேணா குறைக்கலாம். ரொம்ப குறைக்கணுன்றதெல்லாம் முடியாத ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதுல நம்ம உடல் ரீதியா ஏதாவது சர்ஜரி நடந்திருக்கு. அதனால வெயிட் இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, டெலிவரி ஆன பிறகு அந்த வெயிட் என்பது போடக்கூடிய ஒரு நிலையா இருக்கலாம். அதெல்லாம் வந்து குறையும். அதேபோல உடல்ல ஒரு சில சர்ஜரி ஏற்பட்டிருக்கும். வேற சில சர்ஜரிகள். அதுபோல் நிலையில வெயிட் இன்கிரீஸ் ஆவதும் வாய்ப்புகள் உண்டு. அதுபோல் நிலையிலும் நம்ம வெயிட்ட வந்து குறைக்கலாம். உங்களுடைய உணவு கட்டுப்பாடு இல்லாம எடுக்கும் பொழுது, வெயிட் இன்கிரீஸ் ஆகக்கூடிய ஒரு நிலையும் உண்டு. இதுபோல் நிலையில நம்ம வெயிட்ட குறைக்கலாம். உங்களுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிசி இருக்கு, ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனை இருக்கு அப்டின்னா, அதேபோல நம்மளுக்கு உடல் ரீதியா ஏதோ ஒரு சர்ஜரி நடந்து இருந்தால், டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு தான் யோகாசனம் மேற்கொள்ளணுமே தவிர, எடுத்த உடனே நம்ம எல்லா ஆசனமும் செய்யக்கூடாது. இதுல ஒரு ஆசனம் செய்யும் பொழுது உங்களுக்கு உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி ஆசனம் செய்றோம் அப்டின்னா, ஹார்ட் ப்ராப்ளம், ஐபிபி, ஸ்பைனல் கார்ட்ல ப்ராப்ளம் இருந்து ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணீங்கன்னா, வலி என்பது அதிகரிக்கக்கூடும். விளைவு ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இதெல்லாம் தெரிந்து கொண்டு தான் ஒரு ஆசனம் என்பது செய்யப்பட வேண்டும். இது ரொம்ப முக்கியம் கடைப்பிடிக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம். அதேபோல ஒரு ஆசனம் செய்யும் பொழுது, அதுக்கு உண்டான ஒரு வார்ம் அப் எக்சர்சைஸ் செஞ்சுட்டு செய்வது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா, உடல்ல வந்து நமக்கு பிடிப்புகள் வந்து கண்டிப்பா இருக்கும். அத இப்போ வார்ம் அப் எக்சர்சைஸ் செய்யும் பொழுது அந்த பிடிப்புகள் என்பது வெளியேற்றப்படுகிறது. அதேபோல பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லுவோம். அதாவது உடலை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலை உண்டு யோகாசனத்துல. இதுல வந்து பாத்தீங்கன்னா, கண்ணை சுத்தப்படுத்தக்கூடியது. அதேபோல நம்மளுடைய மூக்கு சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதேபோல குடல சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. வேதின்றது கண்டிப்பா ஒரு 3 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ, இல்ல 6 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ நம்மளுடைய அந்த தேவையில்லாத கழிவுப் பொருள் என்பது வெளியேற்றப்பட வேண்டும். இதெல்லாம் கடைபிடிக்கணும். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு உடலை தளர்விக்கக்கூடிய ஒரு பயிற்சிகள் பார்க்கலாம். ஒரு 5 எண்ணிக்கை செய்தால் போதுமான ஒன்று. இதுல என்னால முடியல அப்படின்னா, வயதானவர்கள் நாற்காலியில அமர்ந்து கொண்டு இந்த பயிற்சி என்பது செய்யலாம். தவறு இல்ல. இப்ப நம்ம பயிற்சிய பார்க்கலாம். இதுல ஹெட் ரொட்டேஷன் செய்றோம். இதுல 5, 5 எண்ணிக்கை செய்தால் போதும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஃபார்வர்ட்ல டவுன் பண்றோம். மூச்சு காத்து வெளியில போகும். பின்ஸ்தானமா போகும்பொழுது மூச்சு காத்தானது இழுக்கப்படுகிறது. அந்த ஆசனத்தோட நிலையில் செல்லும் பொழுது, சாதாரண மூச்சு அங்க போயிட்டு மூச்ச வந்து கட்டக்கூடாது. அதாவது மூச்சு இருக்க செய்வதோ, ஒரு சில ஆசனத்தில் மட்டும் அந்த நிலை ஏற்படும். அதேபோல கைகள் மேல உயர்த்துறோம். இங்க மூச்சு காத்து இழுப்போம். இங்க மூச்சு காத்து வெளியில வரும்.
இந்த நிலையில நம்ம ஆசனம் செய்யும் பொழுது கண்டிப்பா கடைபிடிக்கணும். இது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆசனம் செய்யும் பொழுது இத நம்ம ரியலைஸ் பண்ணி செய்யணும். நம்ம போடுற பதிவுகள் வந்து உங்களுக்கு பிடிச்சி இருந்ததுன்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா, அப்பதான் நம்ம போடக்கூடிய பதிவுகள் வந்து உங்களுக்கு பதிவுல வரும். நம்ம போடக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா, அக்குப்ரெஷர் வரக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். அதேபோல யோகா மருத்துவத்துக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள் பார்க்கலாம். எந்தெந்த நோய்களுக்கு என்னென்ன பயிற்சிகள் செய்யப்பட வேண்டும். இந்த விஷயமும் இந்த பதிவுல வரும். இப்ப இந்த அட்வர்டைஸ்மென்ட் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லா வரக்கூடாது. இது ஃபுல்லா வரும்பொழுது என்ன ஆகும் அப்டின்னா, உங்களுக்கு இந்த கழுத்துல பாதிப்பு இருக்கு. கழுத்து எலும்புல பாதிப்பு இருந்தால் அதிகமா ஆகக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் நம்ப இது போல செய்றோம். இப்போ இதுல ஒரு 5 எண்ணிக்கை. அப்புறம் கைகள் இப்படி வைக்கிறோம். மூச்சு காத்து எடுக்கிறோம். இதுல வெளியில வருது. இதுல ஒரு 5 எண்ணிக்கை. இதுல ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நுரையீரலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம் பார்த்தது. அதேபோல இது வந்து உங்களுடைய ஷோல்டருக்கு ரொம்ப நல்லது. பந்திக்கின மூட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ நீல் ரொட்டேஷன் செய்றோம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்போ நார்மலா இதுக்குள்ள ஷோல்டர் லெவல்ல நிக்கலாம். இருந்துட்டு சிட் அப் செய்யலாம். ஒரு 5 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ தோப்பு கரணம் செய்றோம். இப்போ இதுல இந்த நிலை வேணாம். இது ஃபுல்லாமே லாக் பண்ணுங்க. தப்பில்ல. இது இப்போ பிரஷர் கொடுக்கும் பொழுது அக்குப்ரெஷர்ல நம்மளுடைய உறுப்புகள் நன்றாக வேலை செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுல வந்து மூளைக்கு உண்டான ஒரு சேனல் பார்க்கலாம். கண்ணுக்கு ரொம்ப நல்லது. அதே போல இப்படி லாக் பண்ணும் பொழுது உங்களுடைய அனைத்து உறுப்புகளும் நன்றாக வேலை செய்யப்படுகிறது. ஒரு 5 எண்ணிக்கையில இருந்து தாராளமா ஒரு 21 எண்ணிக்கை செய்யலாம். இதுல செய்யும் பொழுது உங்களுக்கு முதுவலி வராது. டெலிவரி ஆன பிறகு ஏற்படக்கூடிய பெண்களுக்கு அந்த முதுவலி கண்டிப்பா வராது. ஒபேசிட்டிக்கு ரொம்ப நல்லது. ஸ்பைனல் கார்டுக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. அதே போல இருதயத்துக்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். நம்மளுடைய சக்கரை வியாதிக்கும் ரொம்ப நல்லது. இது ரொம்ப சூப்பர் பெயின்னா இதுல கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 25 டிசீஸ் கிட்ட ரிலீஃப் ஆகும். இப்போ பார்க்கலாம். சோபானம் செய்யும் பொழுது முழுமையா தான் இது போல உட்காரணுமே தவிர, இது போல ஆஃப் சிட்டிங்ன்றது வரக்கூடாது. முழுமையா அமரும் பொழுதுதான் உங்களுடைய ஸ்பைனல் கார்டு என்பது நன்றாக ஆக்டிவேட் ஆகும்னு சொல்லலாம். அப்போ பிரெயினுக்கும் ரொம்ப நல்லதுன்னு பார்த்தோம். இது தோப்பான போதும். ஒரு 5 எண்ணிக்கை போதும். இப்போ முடிஞ்சா கால்களை ஒண்ணா இணைக்கலாம். தப்பு இல்ல. இதுல தலைப்பகுதி வந்து மூச்சை தொடரணும்னு அவசியம் இல்ல. இப்போ காலை இது போல அகட்டிக்கிறோம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதெல்லாம் செய்யும் பொழுது நம்ம பார்வையில பெண்ட் பண்ணி செய்யும் பொழுது உங்களுக்கு இந்த ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது. அதே போல ஸ்பைனல் கார்டுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது. இப்போ சைட்ல பண்ணதுனால
இங்க இருக்கிற தேவையில்லாத கழிவுப்பொருள் என்பது வெளியேற்றப்படுகிறது. ஒரு 5 எண்ணிக்கை போதுமான ஒன்று. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிறகு இந்த எக்ஸசைஸ்லாம் ஒரு சிலது 10ல இருந்து 15 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ 2 மூவ்மெண்ட் பார்த்தோம். கால்களுக்கு இது போல ஒரு பயிற்சி தரோம். இந்த அழுத்தம் கொடுங்க. இந்த அழுத்தம் கொடுக்கும் பொழுது அக்குபஞ்சர்ல அந்த புள்ளிகள் என்பது ஆக்டிவேட் ஆகுது. இப்ப கால்களை இப்படி கொண்டு வரோம். லாக் பண்ணிட்டு இது போல ஒரு அழுத்தம் கொடுக்கும். இது பேர் வந்து கிச்சி ஆசனம் பேரு. பட்டாம்பூச்சி ஆசனம். இது எதுக்காக செய்யணும்னா மூட்டு வலிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ஆசனம் பாருங்களாம். அதே போல கன்சீவா இருக்கும் பொழுது முழுகாம இருக்கும் பொழுது ஒரு 5 மாதம் கழித்த பிறகு உங்களுடைய டாக்டருடைய ஆலோசனை கேட்ட பிறகு செய்வது நல்லது. இது நார்மல் டெலிவரிக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆசனம் பார்க்கலாம். இப்போ இந்த காலை இங்க ஃபோல்ட் பண்றோம். நம்ம இப்ப செய்யற ஆசனத்தோட பேர் வந்து ஜானு சிரசாசனம் பேர். இது எதுக்காக செய்யறோம்னா உடல் பருமனை குறைக்கின்ற ஒரு நிலைன்னு சொல்லலாம். அதாவது ஒபிசிட்டிக்கு ரொம்ப நல்லது, சக்கரை வியாதிக்கு ரொம்ப நல்லது, பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சின்னு பார்க்கலாம். அதாவது கருப்பையில ஏற்படுகின்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தீர்வுன்னு சொல்லலாம். அந்த கிட்னில வந்து உதாரணத்துக்கு அந்த யூரின் அடிக்கடி போகக்கூடிய ஒரு நிலை குழந்தைகளுக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலைன்னு சொல்லலாம். ஆண்களுக்கு விந்தணு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலை. இது யார் யாரு செய்யக்கூடாதுன்னா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும், ஐபிபி இருந்ததுன்னா, ஸ்பைனல் கார்ட்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த ஆசனம் என்பது மேற்கொள்ள வேண்டாம். ஒரு 25 எண்ணிக்கை 2 சுற்றுகள் செய்யலாம் தாராளமா. இப்ப இந்த ஆசனம் செய்வதற்கு முன்னால ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸ் செய்யறோம். ஒரு 5 எண்ணிக்கை. இப்ப எடுத்த உடனே நம்ம வந்து தலைப்பகுதியில வந்து மூட்டை தொடணுமா? உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம். தவறு என்பதே கிடையாது. இப்போ ஆசனம் செய்யறோம். பார்வர்ட டவுன் பண்ணும்போது மூச்சு காத்து வெளியில போகும். இந்த நிலைக்கு போகும்போது மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது. அந்த நிலைக்கு சென்ற பிறகு சாதாரண மூச்சு. இப்ப பாத்தீங்கன்னா ஒரு 25 எண்ணிக்கை எடுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு செய்யறோம். ஒரு வார்ம் அப் செய்யறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு முடிகிறதோ அந்த அளவுக்கு செய்யலாம். தவறு என்பது கிடையாது. இப்போ லெக்கை இது போல ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம். செஞ்சுட்டு கைகளுக்கு வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம். இப்போ இந்த பக்கம் செய்யறோம். முன்னாடி வரும் பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். பின்னாடி போகும்போது மூச்சு காத்து இழுக்கப்படுகிறது. ஒரு 10 எண்ணிக்கை. இந்த பயிற்சி வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, ஐபிபி இருக்கு, ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் இருந்தால் இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். ஒரு 10 எண்ணிக்கை செய்யலாம்.
10 எண்ணிக்கை செய்தால் போதுமானது. இப்போ ஜஸ்ட் அதே போல இந்த 2 காலும் ஒண்ணா வைக்கிறோம். இது பேர் பச்சி மோதாசம்னு பேரு. இதுலயும் நம்ம இப்போ எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, உங்களுடைய டயபெட்டிக் ரொம்ப நல்லது. இப்ப நம்ம முன்னாடி பார்த்த அதே சப்ஜெக்ட் இதுல கவர் ஆகும். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுடைய டயபெட்டிக் ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். உடல் பருமனை குறைகின்ற ஒரு நிலை. ஹார்ட்டுக்கு நல்லது, லங்ஸுக்கு நல்லது. ஆனா ஹார்ட் ப்ராப்ளம், ஐபிபி, ஸ்பைனல் ப்ராப்ளம் இருந்தா இந்த பயிற்சி என்பது செய்ய வேண்டாம். இப்போ நம்ம இதை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் செய்யறோம். இப்போ ஆசனம் செய்யறோம். ஒரு 25 எண்ணிக்கை செய்தால் போதுமான ஒன்று. இப்போ இன்னொரு ஆசனம் பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா கைகள் இப்படி வச்சுக்கிறோம். வச்சுட்டு இந்த கை இங்க கொண்டு வரும், இந்த கை இங்க கொண்டு வரும். இன்ஸ்டான்ட்ல போகும்போது மூச்சு காத்து இழுப்போம், இங்க டவுன் ஆகும். அந்த நிலையில சாதாரண மூச்சு. இது பேர் வந்து புஜங்காசனம். இது வந்து ஒரு நல்ல பாம்பு படம் எடுக்கிற ஒரு நிலையில இருப்பதனால இதற்கு இந்த பேரும் சொல்லலாம். இது எதுக்காக செய்யறோம் அப்படின்னா, சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது, முதுவலிக்கு ரொம்ப நல்லது, அதே போல யூட்ரஸ்க்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். இதுல உங்களுடைய அதாவது நம்மளுடைய கல்லீரல், மண்ணீரல், பித்தப்பை எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பயிற்சிகளும் அனைத்து உறுப்புகளுக்கும் வலுவூட்டக்கூடிய ஒரு நிலைன்னு பார்க்கலாம். புஜங்காசனத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நிலையில செய்வாங்க, இப்பயும் வரும், கீழே டவுன் பண்ணி செய்வாங்க. சிலர் வந்து கால்களை வந்து இந்த நிலையில செய்யக்கூடிய ஒரு நிலை உண்டு. கால்களை லெக்கை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எல்போ வந்து ஒரு சில இன்ஸ்டியூட்ல வந்து இப்படி க்ளோஸ் பண்ணுவாங்க, ஒரு சில இதுல இப்படி ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. அதனால தவறு என்பது கிடையாது. ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். ரொம்ப ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம். ஸ்லோவா டவுன் பண்றோம். இப்போ நம்ம இன்னொரு போஸ்டர் பார்க்கலாம். இது வந்து உஷ்டாசனம். ஒட்டகத்தை போல ஒரு நிலை இருப்பதனால இதற்கு இந்த பேருன்னு சொல்லலாம். இது வந்து தைராய்டு கிளாண்டுக்கு ரொம்ப நல்லது, தலைவலிக்கு ரொம்ப நல்லது, முதுவலிக்கு ரொம்ப நல்லது, ஆஸ்மாக்கு, வீசிங்க்கு, சைனஸ்க்கு, உங்களுடைய உடல் பருமனை குறைகின்ற ஒரு நிலைன்னு சொல்லலாம். சக்கரவியாதிக்கு ரொம்ப நல்லது. இதுல மூட்டுல வலி இருந்து ரொம்ப அதிகமா இருக்குன்னா இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு ஒரு குஷன் எதனா ஒண்ணு வைத்துக் கொள்ளலாம், தப்பு இல்லை. பெட்ஷீட்டோ இல்ல தலைகாணியோ இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம தாராளமா செய்யலாம். இப்போ இந்த நிலையில இருக்கும். இருந்துட்டு கைகள் பாத்தீங்கன்னா ஒரு 25 எண்ணிக்கை செய்யலாம். பின்புறமா செல்லும் பொழுது மூச்சு காத்து இழுப்போம், பார்வையில வரும்பொழுது மூச்சு காத்து வெளியில வரும். அந்த நிலையில சாதாரண மூச்சு ஒரு 25 எண்ணிக்கை செய்தால் போதும். கை இப்படி கொண்டு வரும். எல்லாமே ஒரு 2 சுற்றுகள் செய்யலாம், தவறு இல்லை. உங்களுக்கு நல்ல பழக்கமான பிறகு ஒரு 3 சுற்றுகள் செய்யலாம். 25 எண்ணிக்கை செய்தாலே போதும். ரொம்ப அதிகமா இன்க்ரீஸ் பண்ணி செய்யணும்னு அவசியம் கிடையாது. இதை தொடர்ந்து ரெகுலரா செய்யுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல தாராளமா தெரியப்படுத்துங்க. நான் அதுக்கு ரிப்ளை தரேன், கவலைப்பட வேணாம். நம்ம போட்டோ பதிவுகள் இப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட
இது கொஞ்சம் லாங் வீடியோ தான். இதுல உங்களுக்கு நம்ம கிட்டத்தட்ட இப்ப நிறைய ஆசனாஸ் நம்ம இதுல பார்த்தோம். இந்த செய்முறை வந்து கரெக்டா இருக்கணும். இதுல தவறுகளா எந்த ஒரு நிலையும் செய்ய வேண்டாம். யோகா மருத்துவத்துல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, தாராளமா கமெண்ட்ஸ்ல நீங்க கேளுங்க. நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.